புரொடக்ஷன்ஸ் ஆகியோர் தயாரிப்பில் கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திரு தனஞ்சயன் அவர்கள் வெளியிடும் திரைப்படம் கடுக்கா. கடுக்கா படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்கள், திரு பேரரசு அவர்கள், திரு சி.வி. குமார் அவர்கள், ஆக்டர் சவுந்தரராஜன் அவர்கள், திரு சுபாஷ் அவர்கள், திரு தனஞ்சயன் அவர்கள் ஆகியோர் வெளியிட படக்குழுவினர் இசைத்தட்டை பெற்றுக்கொள்கிறார்கள். பெரிய கைத்தட்டல்கள் இந்த தருணத்தில் நம்ம கொடுக்கலாம். கடுக்கா படத்துடைய இசைத்தட்டு வெளியிடப்படுகிறது. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். கடுக்கா இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு PRO ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல படம், உண்மையிலே ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன். எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. டிரெக்டர், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக். ஆக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. குவாலிட்டியான படம், ரசிக்க முடிஞ்சது. சாங்கை தான் காம்பேரர் சொன்ன மாதிரி, சிம்மையா சொன்ன மாதிரி, பாட்டு முடிஞ்சோடனே ஐயையோ அப்படின்ற மாதிரி முணுமுணுக்க ஆரம்பித்தோம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். என் பக்கத்தில் உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தாரு. எப்படி கம்மியாக பேசிட்டு போனால் தெரியல. எனிவே சூப்பராக இருந்துச்சு சார். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஏன்னா காரணம் தனஞ்சயன் சார் இங்கே இருக்கார். அவர் ஒரு விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம். அவர் இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி. அண்டு அவர் ப்ரமோஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு 10 தலைக்கு அவர் தான், எங்கள் படத்துக்கு அவர் தான் ப்ரமோஷன், அந்த ஃபுல் ஐடியா, அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிக்யூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு சாங் 20 மினிட்ஸ் அந்த ஒரு கிராமிய சாங் மாதிரி வில்லுப்பாட்டு மாதிரி போட்டீங்க. சூப்பராக இருந்தது சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார். தயாரிப்பாளருக்கு நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நாங்கள் படம் பார்க்க போனோன்னா 2 படம் டிக்கெட் எடுத்தோன்னா 3ஆவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட்டு. அந்த மாதிரி ஒரு நாளில் 2 டிக்கெட் எடுத்தால் 1 டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு, புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட் ஃப்ரீயாக சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வில் கம். அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு 10 டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு 5 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எகெயின் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயன் ஐயா, உதயகுமார் சார், பேரரசு சார், சிவிகுமார் சார், எல்லாருக்கும் வணக்கம். மேலே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சார், ரவிச்சந்திரன் சார், கௌரிஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ஊரில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தோழர் ஜீவானந்தம், கெம்புராஜ், கார்த்தி, இன்னும் நிறைய நண்பர்கள் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் நல்லபடியாக எடுக்க முடிஞ்சதுங்க. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நம்மளை கேட்டால் இதை விட சிறந்த படம் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக நானும் கௌரிஷும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கௌரிஷை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தோடனே ஒரு கதை தேட ஆரம்பித்தோம். அப்படியான ஒரு கதை தான் இந்த படம். நிறைய கதைகள் கேட்டோம். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஹீரோவை நடிக்கும் போது ஏன்டா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுற அப்படின்லாம் கேட்டேன். அப்போ அவன் தான் சொன்னால், நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் நடிக்கும்போது என்னோடய படத்தில் தான் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணும்போது அவன் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஏன்டா ஸ்டார்ட் பண்ணணும், நான் கோஆர்டினேட்டடா, உனக்கு நான் ஒரு கேரக்டர் ரோல் தரேன்டா அப்படி சொன்னேன். இல்லை மச்சான், நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ என்னோடய அமலாபால் ப்ரொடக்ஷனில் கடாவர் படத்தில் அவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சீன் பண்ணான். அவன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹீரோவாக அவனை பார்க்குறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது. எனிவே இந்த படத்துக்காக அவன் உழைச்ச உழைப்பு கதை தேடுறதுல இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் எங்களுக்கு எங்களோட டேரக்டர் ஒரு கதை சொன்னா. அப்படி அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அது மேலே இருக்கிற நம்பிக்கை படமே ஒரு வில்லேஜ் படம் பண்ணணுமா, ஒரு த்ரில்லர் படம் போயிடலாமே, சேஃப் அப்படின்லாம் பயங்கர அறிவாலாம் பேசணும்.
அப்போ அவன் சொன்னது, இல்லை மச்சான் நம்ம வில்லேஜ் படத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம், கதையாகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண படம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த படத்தோட கண்டென்ட் தான் எங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற சண்டைகள், எங்களுக்கு எல்லாருக்குள்ளே இருக்கிற அறிவுகள், எங்களோட எல்லா தெளிவுகளையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு அது இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் இந்த படத்தோட டைரக்டரோட கண்டென்ட் அண்ட் எங்களுக்கு ரெண்டாவது பெரிய பலம் இந்த படத்தோட சாங்ஸ். ஏன்னா எப்படியாவது 2 இட்டுப்பாட்டு வேணும், இது தாண்டி வேறு எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை, ஐடியாவாக என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எங்களுக்கு கொடுத்த அத்தனையுமே நல்லா இருக்கிற மாதிரி சூப்பரான சாங்ஸாக முணுமுணுக்கிற மாதிரி லிரிக்ஸோட எங்களுக்கு ரொம்ப அழகாக அதை அமைச்சு கொடுத்தாங்க லிரிக் ரைட்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை வந்து ரொம்ப காலம் இதுக்கான ஒரு சின்ன படம், நிறைய நேரங்கள் செலவு பண்ண முடியாது, வேகமாக முடிக்கணும், இந்த மாதிரி நிறைய பிளான் எங்ககிட்ட இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எங்கள் டைரக்டர் ஆகட்டும், அந்த அம்மா, அந்த அக்கா வந்து நானும் அந்த அக்காவும் சுதா அக்காவும் நானும் வந்து ஒரே ஊர், இது ஒரு மாதிரி கனெக்ட். என்னோடய ஃப்ரெண்டு நானும் அவனும் ஒரே நாள் பிறந்தோம், கௌரிஷ் நானும், அது எங்கள் அக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படமாக ரொம்ப தூரமாக இருந்து இந்த படத்தை பண்ணோம். எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு. ஈவன் இன்றைக்கி ப்ரொமோஷன் வரைக்குமே என்ன சொல்கிறானோ கௌரிஷ் அதை மட்டும் தான் பண்ணுவான். நானும் சொல்லுவேன்டி இவ்வளோ பண்ண வேணாண்டா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வரானா ப்ரமோஷனுக்கு, அவன் என்னவோ பண்ணுவான், அது ஏதோ ஒன்று விதத்தில் அந்த படத்துக்கு நல்லதாக போய் முடியும். இப்போ வரைக்கும் எல்லாமே இந்த படத்துக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. படத்தை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் இந்த படத்தை பண்ணுறேன்னு சொன்னோன்னா we are very happy. ஏன்னா இதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு சுமக்க வேணாண்டா, கீழே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம். ரிலீஸ் டேட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட். விநாயகர் சதுர்த்தி எத்தனை படம் வரும், பட் ஒரே ஒரு படம் தான் தனஞ்சயன் சார் மட்டும்தான். இன்றைக்கும் சும்மா எல்லோரும் கேட்பாங்க ஏன்பா அந்த டேட் அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர், நிறைய அறிவாளிங்கெல்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, தனஞ்சயன் சார் சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்குன்ட்டாங்க, இனி ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க, ஓடிடிலையாவது பார்த்துப்பாங்க. நம்மளோட ஒரே கால்குலேஷன் கௌரிஷ் என் நண்பன் ஹீரோ ஆகணும், அவ்வளோதான். இவ்வளோ நாளும் உழைச்சோம், இயக்குனராக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நிறைய தளத்தில் உழைச்சோம். எனக்கு ஃபஸ்ட்டாக எனக்கு தனஞ்சயன் சார் பயங்கர கனெக்ட். எப்படின்னா நான் ஒரு சினிமா தயாரிக்கும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். தனஞ்சயன் சார் தான் படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகமாக நிறைய பேர் படிக்கிறதுக்கு, ஈவன் கௌரிஷும் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். ஒவ்வொரு போர்ஷன் படம் நகரும் போதும் மச்சான் இதை படிச்சேன்டான்னு சொல்லுவோம். அப்படி ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது அவரோட அடிப்படையாக நாங்கள் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. இது எதிர்பாராமல் அவரே எங்கள் படத்தை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னது பெரிய படம். இந்த படம் உண்மையிலே நல்ல படம். நாங்கள் ஆரம்பித்த இடத்துல என்னத்துக்கு ஆரம்பித்தோமோ அதை வந்து டெலிவரியாக எடிட்டாக ஃபைனல் அவுட் டெலிவரியாக பார்க்கும்போது, ஃபைனல் ஷாட் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஒரு 5 தடவைக்கு மேலே அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரி டைம் இந்த படம் வந்து பயங்கரமாக மெஸ்மரைஸ் பண்ணிச்சு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரோட உட்காந்து பார்க்கும்போது நான் பயங்கர ஹாப்பி, நான் பாட்டு குதித்து சந்தோஷப்பட்டு ஆரவாரப்பட்டு கைதட் பண்ணிட்டுருக்கேன் 2-3 சீன்லலாம். அப்போ நினச்சிருப்பான் யாரா இவன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருந்தாங்க. ஸோ எனிவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணன் சொன்னது தான் நடந்தது, நிறைய நல்லது அவன் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கான். மரம் நடுறது, நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு எஜுகேட் பண்ணுறது நிறைய பண்ணிகிட்ருக்கான். ஈவன் இந்த பைக் கொடுத்தது கூட ஆக்சுவலாக அதை அவன் பண்ணிட்டு வந்துட்டான். எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கானே சொல்ல, பைக் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டான். அப்புறமா நைட்டு வீட்டில் ஒரு 11:30 பேசிட்டு போது இது ப்ரொமோஷன்ரா, என்னடா இதை ப்ரொமோட் பண்ணாமல் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து இதை வந்து கடுக்காட்டியும் பண்ணதா ப்ரொமோட் பண்ணது அப்புறம் செய்தி சேனலுக்குலாம் சொல்லி பண்ணோம். எனிவே இன்றைக்கி தான் உங்களுக்கு அது தெரிய வருது அவன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும்லாம் எனக்கு தெரியல. அவன் தொடர்ந்து இதை முதல்ல இருந்து அவன் அப்படி தான் இருக்கான். இன்னும் நிறைய ஓடிட்டுருக்கான். ஒரு தயாரிப்பாளராக, ஒரு ஆக்டராக. நான் சொல்லுவேன் இவ்வளோ பண்ண வேணாண்டா, கொஞ்சம் குறைவாக பண்ணலாம், இவ்வளோ வேகம் வேணாம், பொறுமையாக. அதெல்லாம் இல்லை, அவன் ஒரு பட்டாசு, அவன் பாட்டுக்கு வெடிச்சிட்ருக்கான், அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். அது இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சுது. இன்றைக்கி இத்தனை பேர் வருவாங்கலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனிவே எனக்கு பிடிச்ச சார் எல்லாருமே வந்திருக்காங்க. பேரரசு சார், உதயகுமார் சார், சிவி குமார் சார். ஏன்னா சின்ன படங்களை ஆதரிக்கிறதுக்கான ஆட்களே இல்லை. யாரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அவங்க படத்துக்கே வர ரெடியாக இல்லாமம்மா நம்ம படத்துக்கு எப்படி வருவாங்க, இதுதான் டாக்காக இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட பெஸ்கர் ஸ்டுடியோஸ் எங்கள் ப்ரொடியூசர் கபீர் தாஸ் வந்து படம் பார்த்துட்டு அவர் சொன்னா, அப்படி அவர் ஒரு ஓடிடி சேனல் ரன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அவர் பார்த்துட்டு சொன்னார் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆம்ஸ், நம்ம மேபி இதை வாங்கி கூட ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் தனஞ்சயன் சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனிவே பார்க்குற எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது வந்து எங்களுக்கு ஒரு பலம். டெக்னீஷியன்ஸாக இவ்வளோ நாள் சினிமாவில் வேலை பார்த்ததில் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம். நீங்கள் படம் பாருங்கள், உண்மையிலே உங்களை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண வைக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். அட்டக்கத்தி, ஐ திங்க் கலவாணி, இந்த டைப்பில் ஒரு வில்லேஜ் ஜாலியான ஒரு கமர்ஷியலான படம், அதே நேரத்தில் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. பரியரும் பெருமாள்லாம் சொல்லலாம், அது மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஓவர் ஹைப் ஆகும். எனிவே அதை கூட இந்த படம் பீட் பண்ணும். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு படம் தான். இன்னொன்று, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு எங்களால் முடிஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம்.
இது வரைக்கும் மீடியா பீப்புள்ஸ் தான் கௌரிஷை கூட்டிகிட்டு போய் நிறைய மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. இது ரொம்ப சரியான நேரம். எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த படம் வரும்போது எங்களோட ஒவ்வொரு ஆடியன்ஸும் உங்களால் எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹீரோவை நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம். இனிமேல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் தனஞ்சயன் சார் கொடுக்குற சப்போர்ட்டில் அவன் இனிமேல் ஹீரோ ஆகிடணும். இதுக்கப்புறம் இன்னொரு விஜய் சேதுபதியை நீங்கள் தேட வேணாம், இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நல்ல கதை செலக்ட் பண்ண தெரியும், நல்லா நடிக்க தெரியும். இன்னொன்று, ஒரு தயாரிப்பாளருக்கோ ஒரு பெரிய சப்போர்ட் என்னென்னா, ஒரு நடிகர் படத்தோட முடிவு வரைக்கும் ஓடி வந்து இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு கொடுக்குறது. அது என் மாப்பிள்ளை கரெக்டாக பண்ணுவோம். அப்படி இந்த படத்தில் இந்த தயாரிப்பாளருக்கு அந்த வேலையை அவர் பண்ணியிருக்காரு. எனிவே, இயக்குனர் சூப்பர் இயக்குனர். இந்த படம் செம படம். நான் ஃபஸ்ட்டு டப்பிங் முடித்த உடனே பார்த்தோன்னே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்ன மொழி, இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட அவார்டு வாங்குறதுக்கான லாங்குவேஜுங்க. அவ்வளோ அழகாக ஈரோடோட பாஷையை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ப்ளஸஸ் இருக்குது, நீங்கள் நிறைய எழுதலாம். நன்றி, வந்ததுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்குமா ஆர்வி உதயகுமார் சார் அண்ட் பேரரசு சார், அவங்களுக்கு வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம், இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோடய அட்டகத்தி படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அவங்க ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஞானல் சார் வந்திருந்தாரோ, இன்றைக்கி இந்த டீமுக்கு இன்றைக்கி தனஞ்சயன் சார் வந்து இன்றைக்கி இந்த படத்தை ஒரு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல நல்ல படங்கள் எடுக்கிறத தாண்டி அதை நல்லா ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் அது இன்றைக்கி மக்களுக்காண்டி போய் சேருது. அதில் தனஞ்சயன் சார் எப்போவுமே வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், அவர் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொமோஷன் டைனமிக்னு சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிடுவார். பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த சாங்கு எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். ஒரு சார் சொன்னாங்க மாதிரி ஒரு பெரியார் அவர்களின் கருத்துக்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒரு எளிய மக்களை பற்றி ஒரு படமாக தெரியுது. என்ன சொல்கிறது, இது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் கொண்டாடணும், மக்கள்கிட்ட போய் இது நல்லா சேரணும். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய புது கலைஞர்களை தமிழ் சினிமாவுக்கு கொண்டுட்டு வரும். இந்த படக்குழுவினர் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆக்சுவலாக நான் ஒரே மேடையில் அதுவும் இந்த கடுக்கா படத்தோட ஃபங்க்ஷனில் இப்படி ஒரே டைமில் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட தாய் தந்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார், நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது நீங்களாம் ஹிட் ஆனதுக்கு காரணமே நாங்கள் தான் கை தட்டி படம் பார்த்துட்டு இருந்தோம். பேரரசு சார், ஹீரோ வரோ இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்பயும் எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லாருமே, நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் வரும்போது. சிவிகுமார் சார், சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசாக ஒருத்தர் என்ட்ரு ஆகிருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிவிகுமார் சார். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி சார்ட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பாக சின்ன படம்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுபாஷ் சார், இந்த படம் பார்க்கும்போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற சுபாஷ் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சௌந்தரண்ணே, வந்தவரையும் பார்த்தவரையுமே சொன்னார், இந்த நேட்டிவிட்டி உள்ளே போயிடுச்சு, படத்துக்குள்ளே கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது. அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். மெயினாக இப்போ தவைக்கல் இணைஞ்சிருக்காரு, அதுக்கு மெயினாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு. சினிமாலையும் 2 பேரையும் ஓட்டிகிட்டு இருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. எங்கள் படத்தோட டீம், எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராஜ் அண்ணன், ப்ரொடியூசர் ஆனந்த் சார், கண்ணன் மாஸ்டர், எல்லாருமே நிலவை பார்த்து பண்ணேன். இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக 2 பாட்டுமே தேவாசரோட ஆசீர்வாதத்தில் ஹிட் ஆனது. மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா மெயின், ஏன்னா அவங்க தான் மே மாதம் ஃபுல்லாக நாங்கள் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணோம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் கெவின், இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டீசரில் நாங்கள் ஒரு 1 வீக்கில் இப்போ போடணும்னு சொன்னோன்னே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அதை ஹிட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் சுதாக்கா, அப்போ எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ இது வந்து புதுமுக நாயகனாக இப்போ நான் வரணுங்கும்போது இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது நான் மெயினாக நன்றி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து எஸ்ஏசி சார்லேருந்து பார்த்திபன் சார், விக்ரமராஜா சார், இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார்லேருந்து. இதில் நான் எதிர்பார்த்ததே இல்லை. எல்லாரும் படம் நல்லா, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார், எல்கே சுதீஷ் சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் சார்னால வர முடியல, அவர் கண்டிப்பாக என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சார். செல்வமணி சாரும் நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம், ஒரு சில இஷ்யூஸ்னால இன்றைக்கி வர முடியல, ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ எனக்கு பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்கள் கிராமத்து படம்,
பட் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நாங்கள் ட்ரெய்லர்லையும் டீசர்லையும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ளே வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. அது நீங்கள் எல்லாருமே படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா இங்கே படம் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டம், இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமோ, இல்லை பெரிய ஸ்க்ரீனில் ஒரு 2 பீஸில் ஒரு ஹீரோயின் நடக்க விட்டுரு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமெல்லாம் இல்லை. எங்களோட பிரம்மாண்டம் கதையில் இருக்குது. அந்த கதையில் தான் நாங்கள் அந்த பிரம்மாண்டத்தை வச்சுக்கிறோம். அது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆக்சுவலாக. அதுக்கு நான் இயக்குனருக்கு நான் இன்னொரு டைம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை, ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, சாங்கு வேணுமா சாங் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களே. முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா, கதை முதல்ல படத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். எல்லாமே கேட்குறீங்க சாங்கு வேணும் காமெடி வேணும்ன்ட்டு, கதை முதல்ல இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்பலை. ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னாக ஒரு ஜனரஞ்சகமான படம். ஸோ அந்த எல்லோரும் நீங்கள் பார்த்து மெயினாக ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் எவ்ரி ஒன். அதில் நம்ம எங்களோட அழைப்பை மதித்து வந்திருக்க எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ப்ரெஸ், அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் அனைவரும் இந்த இதுக்கு வந்த எல்லாத்துக்கும் ஒரு வெல்கம் எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த மேடையில் இதெல்லாம் பேசலாம் தெரியாது, அதனால் திக்கி பேசுறதெல்லாம் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் கௌரீஷ் ப்ளஸ் எல்லோரும் ரொம்ப இது பண்ணி ஒரு சின்ன க்ரூவை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கு வணக்கம். திரையுலக ஜாம்பவான்கள் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இவங்கெல்லாம் டிவியில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், நேரில் அதுவும் ஒரே மேடையில் இது ஒரு உன்னதமான தருணம் இது. இந்த வாய்ப்புக்கே ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒரு பாடலாசிரியனுக்கு பிடித்தமான இடங்கள்னால் முக்கியமாக 2 இடத்த சொல்லலாம். ஒன்று பாடல் பதிவு நடைபெறும் அந்த ஒளிப்பதிவு கூடம், 2வது இது போன்ற இசை விளையாட்டு விழாக்கள் நடக்கக்கூடிய அரங்கம். அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம், பிடித்தமான மனிதர்கள், பிடித்தமான நிகழ்வு. அதுவே ரொம்ப சந்தோஷம். இந்த கடுக்கா படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாடல்கள் 2யும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கே கிடச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே கௌரிஷோடையும் இசையமைப்பாளர் கெவினோடையும் சகோதரர் முருகராஜ் அவர்களையும் ஏற்கனவே 1-2 ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதன் தொடர்ச்சியாக அதன் நீட்சியாக இந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப அது ஒரு சௌகரியமாக இருந்தது. ஏற்கனவே வேலை செஞ்ச யூனிட் அப்படின்றதுனால அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. எந்த வித அழுத்தமும் இல்லை எனக்கு. பொதுவாக அதை மாற்றி இதை மாற்றி அதை சரி இதை இது பண்ண அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. இதான் டியூனு, இதான் கதை, இதான் சுச்சுவேஷன், நீங்கள் எழுதுறதான் பாட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு. எழுதி 2 பாடலும் நல்லா வந்திருந்தது. அதுலேயும் ஒரு பாட்டு தேவசார் பாடிருங்கிற போது ரொம்ப பெருமை எனக்கு. அதனால் டீசர் சாங்கும் கடைசி நிமிஷத்தில் எழுத சொல்லி கேட்டாங்க. அது ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் மட்டும் தான் டைம் கிடச்சி அதுவும் எழுதி கொடுத்து அதுவும் கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. அந்த விதத்தில் ரொம்ப 3 விஷயம் தான் டைரக்டர் கேட்டார். இந்த மாதிரி தேவதை அந்த பொண்ணு தேவதைக்கு மேலே அப்படின்ற விஷயத்தை எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னு. சரி, தேவதை வந்தாலும் தேவையில்லாடி தேரேறும் சாமி எனக்கு தேனே நீதாண்டி அப்படின்னு போட்டது பொருத்தமாகிடுச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று, இந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், கௌரிஷ் கேரக்டர் ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லாமல் நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படிம்பாப்புல. இல்லைன்னு சொல்லணும்னா அது உங்களுக்கு ஒரே முடிவு தானே வேணுன்றது தான். அதை சொல்லியிருப்பார். அதை பாட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதையும் சேர்த்தாச்சு. அதெல்லாம் மீட்டருக்குள்ள உட்கார வைக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கடைசியாக ஹீரோவோட எதிர்த்த வீடு தான் ஹீரோயின், அதை கடைசியாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. செதுக்குன சிலை ஒன்று எதிர்த்த வீட்டில் இருக்க, வலிக்குமா எனக்குன்னா வாசக்கதவை திறக்க அப்படின்ற வரி அப்படி தான் தோக்காந்துச்சு. அது எல்லாருமே ஓரளவுக்கு பிடிச்சி தேவசாரை சொல்லி பாராட்டினார். அதை அந்த வரியை கோட் பண்ணி மனப்பாடமாக கோட் பண்ணி பாராட்டினார். தேவசார்ட்டேருந்து பாராட்டு வாங்குறதெல்லாம் தேவலோகத்துலேருந்து பாராட்டு வாங்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம். அது அமைஞ்ச வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். பாட்டு நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. படமும் நல்லா தான் வந்திருக்கு. திரும்பவும் வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி. ஊடக நண்பரோட சப்போர்ட்டு நிச்சயமாக அதுக்கு தேவை. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்க உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதோட இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூட அமைகிறேன். நன்றி.